வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ஆழமான பயணத்துக்கு உங்கள கூட்டிட்டு போக போறோம். ஆமா, ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு அலசல். தீபக் சோப்ராவோட எழுத்துக்கள வச்சுக்கிட்டு, சில முக்கியமான வரலாற்று ஆன்மீக ஆளுமைகளோட ஞானம் நோக்கிய பயணம் அதத்தான் பார்க்க போறோம். ம், புத்தர், யோபு, சாக்ரட்டிஸ், புனித பவுல், சங்கரர், ரூமி, நார்விச் ஜூலியன். பெரிய லிஸ்ட் இருக்கு. ஆமா, ப்ரூனோ, ஆன் ஹச்சின்சன், பால் ஷெம்டோ, தாகூர், இயேசு, முகமதுன்னு இவங்க கதைகளை சோப்ரா எப்படி பார்க்கறாருன்னு பேசலாம். சரி, இதுல பொதுவான விஷயங்கள் என்ன? எது தனித்துவமா இருக்கு? மனிதர்களோட அந்த ஆழமான தேடல் இருக்கே, அர்த்தத்துக்கான தேடல், ஒரு உயர்நிலையோட தொடர்பு, அத பத்தி இந்த கதைகள் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். முக்கியமா ஒன்னு சொல்லிடணும், இது நேரடி வரலாறு இல்ல. ஆமா, அது ரொம்ப முக்கியம். இது சோப்ராவோட பார்வையில சொல்லப்பட்ட கதைகள். நாம செய்ய போறது ஒரு ஆழமான பார்வை, அவ்வளவுதான். சரி, நாம யூஸ் பண்ற சோர்ஸ் தீபக் சோப்ராவோட தி என்லைட்டன்மென்ட் கலெக்ஷன். இதிலிருந்து சில பகுதிகளை எடுத்திருக்கோம். ம், அவர் அவங்களோட உள் அனுபவங்கள், வாழ்க்கை திருப்புமுனைகள் மேல கவனம் செலுத்துறார். ஆமா, ஒரு குறிப்பிட்ட பார்வையில சொல்லப்பட்ட கதைன்னு நீங்க மனசுல வச்சுக்கணும். சரி, அப்போ இந்த ஆழ்ந்த பார்வையில என்னென்னலாம் பார்க்க போறோம்? துன்பம், அறிவு தேடல், அப்புறம் திடீர்னு வர்ற அந்த தெய்வீக அனுபவங்கள், அன்பு, அதிகாரம், இப்படி நிறைய கோணங்கள்ல பார்க்கலாம். கரெக்ட். இந்த கதைகள் உங்களோட சிந்தனைய எப்படி தூண்டலாம், இல்ல ஒரு புது கோணத்தை கொடுக்கலான்னு பார்க்கலாம். முதல்ல துன்பத்திலேருந்தே ஆரம்பிக்கலாமா? அதுதானே எல்லாத்துக்கும் ஆரம்பமா இருக்கு பல கதைகள்ல. ஓ, நிச்சயமா. துன்பம். சோப்ரா சொல்ற புத்தர் கதையில சித்தார்த்தர் ஒரு இளவரசர், கஷ்டமே தெரியாம வளர்றார். ஆமா, ஒரு பாதுகாப்பு வலயத்துக்குள்ள. ஆனா எப்போ அரண்மனையை விட்டு வெளியே வர்றாரோ அப்பதான் முதுமை, நோய், மரணம்னு பாக்குறாரு. அது அவரு ரொம்ப உழுக்குது. அதோட அவங்க அம்மா மாயாவோட கனவு, அவர் பிறப்புக்கு முன்னாடி வந்த தீர்க்க தரிசனம், ஒன்று மகனுக்காக துயரப்படுவேர் அல்லது அவனுக்கு முன் தலை வணங்குவேர்னு அசித்த முனிவர் சொன்னது. ஆமா, சித்தார்த்தாங்கிற பேருக்கு அர்த்தமே எல்லா விருப்பங்களையும் அடைந்தவன் தானே. ஆனா அவரே விருப்பங்களை விடணும்னு போறாரு பாருங்க. மாயாவோட மரணம், அப்பாவோட துக்கம், இதெல்லாம் சேர்ந்து அவரை உண்மையை தேட வைக்குது. இது ஒரு வகை. இன்னொரு பக்கம் பாருங்க, யோபு. அவரு ரொம்ப ரொம்ப நல்லவர், கடவுள் பக்தியில சிறந்தவர். ஆனா அவருக்கு வர்ற துன்பம் நினைச்சு பார்க்க முடியல. சொத்து போகுது, பிள்ளைகள் இறந்து போறாங்க, உடம்புல நோய். அது மட்டும் அல்ல, அவரோட நண்பர்களே அவரை குத்தம் சொல்றாங்க, நீ ஏதோ பாவம் பண்ணிருக்கணும்னு. கொடுமை. ஆனா அவ கடவுளை திட்டவே இல்ல, கேள்விகள் கேட்டாரு, புலம்புனாரு, ஆனா பழிக்கல. இது எப்படி இருக்கு? ரெண்டுமே துன்பத்தோட உச்சம்தான். ஆனா அதை டீல் பண்ற விதம் அதுதான் வேற மாதிரி இருக்குல்ல. நிச்சயமா, புத்தரோட பாதை துன்பத்துக்கான காரணம் என்னன்னு ஆராய்ஞ்சு அதை நீக்கிற வழியை தேடுறது. அதாவது அந்த நடு வழி, நிர்வாணம். சோப்ராவோட சித்தரிப்புல அந்த பாதுகாப்பான வாழ்க்கையும் அப்புறம் பார்த்த உண்மைகளும் தான் இந்த தேடலுக்கு காரணம்னு தெரியுது. ஆமா, யோபு கதையில நல்லவங்களுக்கு ஏன் கஷ்டம் வருதுங்கிற அந்த ஆழமான கேள்வி வருது. சோப்ராவுக்கு இது ஒரு சோதனையா தெரியுது. அவர் கடவுளை கேள்வி கேட்டாலும் நம்பிக்கை அழகல. இது ரெண்டும் இல்லாம நார்விச் ஜூலியன் ஒருத்தன, அவங்க அனுபவம் இன்னும் வேற மாதிரி. ஆமா, இடைக்கால இங்கிலாந்துல இருந்த ஒரு பெண் துறவி. அவங்க பயங்கர நோயில சாகுற நிலைமையில இருந்தப்போ கடவுளோட அன்புதான் அவங்களுக்கு தெரியுது. எல்லாமே நல்லபடியா முடியும்னு சொல்றாங்க. அந்த ஹாசல் நட்டு ஓம ரொம்ப ஃபேமஸ் இல்லையா? ஒரு சின்ன நட்டுக்குள்ள பிரபஞ்சமே அடங்கும்னு. ஆமா, அது என்ன காட்டுதுன்னா, ரொம்ப சின்ன விஷயத்துல கூட எல்லா இடத்துலயும், ஏன் நம்ம பாவோம்னு நினைக்கிற இடத்துல கூட கடவுள் இருக்காருன்னு சொல்றாங்க. அப்போ சோப்ரா காட்டுற 3 வழிகள்: காரணமறிந்து நீக்குதல் புத்தர், சோதனையா ஏத்துக்கிட்ட முறையிடுதல் யோபு, துன்பத்திலும் அன்பை கண்டு நம்புதல் ஜூலியன். ஆமா, வாழ்க்கையோட கஷ்டங்களை எதிர்கொள்ள வெவ்வேறு பாதைகள். இது உங்களுக்கு எப்படி இருக்கு? உங்க வாழ்க்கை கஷ்டங்களை இது எப்படி பார்க்க வைக்குது? நிச்சயமா யோசிக்க வேண்டிய விஷயம். சரி, துன்பத்திலிருந்து ஞானம் வரலாம், ஆனா அறிவை தேடியும் ஞானம் அடையலாமே. அப்படி போனவங்கள பத்தி பார்க்கலாமா? சாக்ரட்டிஸ். ஆஹா, சாக்ரட்டிஸ். உன்னை நீயே அறிவாய். அவரோட தாரக மந்திரமே அதுதான். அவர் ஒரு பெண் ஞானி டியோடிமா கிட்ட கத்துக்கிட்டதாவும், தனக்குள்ள கேட்கிற ஒரு டேமான், அதாவது ஒரு உள்குரல் வழிகாட்டுச்சின்னும் சோப்ரா சொல்றாரு. அவர் கேள்வி கேட்டேதான் உண்மையை தேடினாரு. மத்தவங்க சொல்றத அப்படியே ஏத்துக்காம நீயே யோசின்னு சொன்னாரு. கடைசில அதுக்காகவே உயிரையும் விட்டாரு. உண்மைக்காக. அடுத்ததா சங்கரர், அத்வைத்தம். ஆமா, இரண்டற்ற நிலை.
நாம பாக்குற இந்த உலகம், இந்த வேறுபாடுகள் எல்லாம் ஒரு தோற்றம் தான். இதுக்கு அடியில இருக்கிறது ஒரே ஒரு உண்மை, பிரம்மம். உலகம் ஒரு கனவு மாதிரின்னு சொன்னாரே, அது கொஞ்சம் குழப்பமா இல்லையா? நாம வாழ்றது உண்மை இல்லையா? அதுதான் அவரோட பாயிண்ட். கனவுல இருக்கும்போது அது உண்மை மாதிரி தானே தெரியும், முழிச்சாதானே அது கனவுன்னு புரியும். அது மாதிரி ஞானம் வரும்போது இந்த உலகத்தோட உண்மை நிலை புரியும்னு அவர் சொல்றாரு. ஓ, சரி சரி. அதுக்கு அவர் சொன்ன புலித்தோல் கதை, பாம்பு கயிறு கதையெல்லாம் ஞாபகம் இருக்கு. கரெக்ட். இந்த வழியில இன்னும் தீவிரமா போனவர் ஜியோர்டானோ ப்ரூனோ. அவரு சொன்னது அப்போ ரொம்ப புரட்சிகரமா இருந்துச்சு. என்ன சொன்னார் அவரு? பிரபஞ்சம் எல்லையற்றது, அதுவே தெய்வீகமானது. எல்லாமே ஒளிதான். சூரியன் ஒன்னும் மையம் இல்ல, அதுவும் ஒரு நட்சத்திரம்தான். நம்மள மாதிரி நிறைய உலகங்கள் இருக்கலான்னு சொன்னாரு. இது சர்ச்சுக்கு எதிரா போயிருக்கும் போல. நிச்சயமா. அதனாலதான் மத நம்பிக்கை துரோகின்னு சொல்லி அவரை உயிரோட எரிச்சுட்டாங்க. ஒவ்வொரு ஆன்மாவும் பிரபஞ்ச ஆன்மாவோட தொடர்ச்சின்னு அவர் சொன்னது ரொம்ப ஆழமானது. நமக்கும் பிரபஞ்சத்துக்கும் உள்ள தொடர்பு. அடுத்து நம்ம தாகூர், ரவீந்திரநாத் தாகூர். அவர் எப்படி இதுல வராரு? அவர் சின்ன வயசுல ஓஜா பலகம் மூலமா இருந்த வேலைக்காரரோட பேசினதா சொல்ற ஒரு சம்பவம் இருக்கு. அப்புறம் இமயமலை பயணம், அப்பாவோட உரையாடல், எல்லாருமே கடவுளோட ஒரு பகுதின்னு அவங்க அப்பா சொன்னது. ஓ, அப்புறம் ஐன்ஸ்டீனோட அவர் பேசுனது ரொம்ப பிரபலமாச்சே. ஆமா, அதுல அழகுங்கிறது மனிதர்கள் உணர்றதால இருக்கிற மாதிரி உண்மையும் மனித உணர்வோட சம்பந்தப்பட்டதுதான்னு தாகூர் வாதிடுவார். இது யதார்த்தத்தோட பன்முகத்தன்மைய காட்டுது. ஆக சாக்ரட்டிஸ், சங்கரர், ப்ரூனோ, தாகூர் இவங்க எல்லாரும் வெளி உலகத்தை தாண்டி உள் அறிவை நோக்கி யதார்த்தம்னா என்ன, நான் யாருங்கிற கேள்வியை நோக்கி நம்மள திருப்புறாங்க. ஆமா, இது உங்களுக்கு உண்மை, யதார்த்தம் பத்தின உங்க சொந்த புரிதலை ஒரு கேள்வி கேட்க வைக்குதா? கண்டிப்பா. சரி, அறிவு ஒரு பாதைன்னா சிலருக்கு திடீர்னு ஒரு வெளிச்சம் வருதே, ஒரு நேரடி அனுபவம் மாதிரி. ஆமா, ஒரு டிவைன் ரெவலேஷன் மாதிரி. புனித பவுல் ஒரு சரியான உதாரணம். அவரு ஆரம்பத்துல கிறிஸ்தவங்கள ரொம்ப துன்புறுத்தினவர், சவுலுங்கிற பேர்ல. ஆமா, ஆனா டமாஸ்கஸ் போற வழியில அந்த ஒளி, அந்த குரல், அவ்வளவுதான், மொத்தமா மாறிட்டார். கண் பார்வை போய் அப்புறம் திரும்பி வந்து பவுலா மாறி கிறிஸ்தவத்தோட முக்கியமான தூதரா ஆனாரு. சிறையில பூகம்பம் வந்து தப்பிச்சதா கூட சோப்ரா சொல்றார். அந்த மாற்றம் ரொம்ப சக்தி வாய்ந்தது. அது அன்பை, கடவுள் அன்பாக இருக்கிறார் மையமா வச்சு ஒரு செய்திய பரப்ப காரணமாச்சு. இதே மாதிரி தானே முகமது நபிக்கும். ஆமா, ஹிரா குகையில தியானம் பண்ணிட்டு இருந்தப்போ ஜேப்ரியல் தேவதூதர் வந்து குரானோட முதல் வசனங்களை ஓதுன்னு சொன்னதா சொல்றாங்க. சோப்ரா சொல்றபடி ஆரம்பத்துல பயந்து குழம்பி மனைவி கதீஜாவோட ஆதரவுல தேறி அப்புறம்தான் இறைதூதரா உணர்ந்தார். இந்த அனுபவம் இஸ்லாம் உருவாக காரணமாச்சு. 17ஆம் நூற்றாண்டு அமெரிக்க பியூரிட்டன் சமூகம் அவங்க சொன்னாங்க, கிறிஸ்து நேரடியா எங்கிட்ட பேசுறாரு, ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளேயும் கடவுளோட ஆவி இருக்கு, பாதிரிமார்கள் தேவையில்லைன்னு. ஓ, இது பெரிய பிரச்சனையா இருக்குமே. ஆமா, மத துரோகின்னு சொல்லி ஊரை விட்டே துரத்திட்டாங்க. இது தனிப்பட்ட அனுபவத்துக்கும் நிறுவன மதத்துக்கும் உள்ள மோதலை காட்டுது. அடுத்து பால் ஷெம்டோவ், ஹசீதித்த யூத பிரிவு. அவர் சொன்னது பெரிய சடங்கு சம்பிரதாயத்தை விட எளிமையான மனப்பூர்வமான பக்தி தான் முக்கியம்னு, கடவுளை நேரடியா உணர முடியும்னு. அந்த லாமெட் வாவுக்கு அது கூட சுவாரஸ்யமானது. உலகத்தை காக்கும் 36 நீதிமான்கள். ஆமா, சாதாரண மனிதர்களுக்குள்ளேயும் தெய்வீகம் இருக்குன்னு காட்டுது. இயேசுவோட கதையும் அப்படிதானே. கலிலேயால போதிக்க ஆரம்பிச்சது, அற்புதங்கள், சிலுவை, உயிர்த்தெழுதல் எல்லாமே ஒரு தெய்வீக வெளிப்பாடு. சரி, இந்த நேரடி அனுபவங்கள் புது பாதைகளை திறக்குது, சில சமயம் பழைய அமைப்புகளுக்கு சவாலாவும் இருக்கு. கரெக்ட். இது உங்களுக்கு எப்படி தோணுது? உள்ளுணர்வு, நேரடி அனுபவம், இதுக்கு உங்க வாழ்க்கையில எவ்வளோ இடம் இருக்கு? நல்ல கேள்வி. இப்போ அடுத்த கட்டமா அன்பு, பக்தி வழியா இறைவனை அடையிறது, அதே நேரம் அதிகாரத்தோட மோத வேண்டிய சூழல், இத பத்தி பேசலாமா? சூஃபி ஞானி ரூமி. ஆஹா, ரூமி. அவரோட குரு ஷம்ஸ் தப்ரீஸி மேல இருந்த அந்த தீவிரமான அன்பு, அதுனா அவரை இறைவனை நோக்கி செலுத்துச்சு. ஷம்ஸோட பிரிவு அவரை ரொம்ப பாதிச்சாலும் அந்த ஏக்கம்தான் அவரோட கவிதைகளுக்கு உயிர் கொடுத்துச்சு. தெய்வீக காதல். ஆமா, கடவுளையே ஒரு காதலனா பாக்குற பார்வை, அந்த அன்பு, அந்த ஏக்கம் மூலமா இறைவனோட இணையறது, இது ஒரு பாதை. நாம ஏற்கனவே பேசின நார்விச் ஜூலியன் கூட அந்த கொடிய காலத்திலயும் கடவுளோட அன்பதானே பேசுனாங்க. ஆமா, துன்பத்துக்கு நடுவுலயும் அன்பு, நம்பிக்கை. பால் ஷெம்டோவ் கூட பாமர மக்களோட நேரடி பக்திக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு. அறிவுபூர்வமான விவாதங்களை விட இதயபூர்வமான தொடர்பு முக்கியம்னு சொன்னாரு.
அப்போ அறிவு மார்க்கம் மாதிரி இந்த பக்தி மார்க்கமும் ஒரு பெரிய வழியா இருக்கு. நிச்சயமா. ஆனா இதுல இன்னொரு அம்சமும் இருக்கு. அது அதிகாரத்தோட மோதல். எப்படிங்க? இயேசுவ பாருங்க. அப்போ இருந்த மத குருமார்கள், ரோம ஆதிக்கம், அதை எதிர்த்து பேசினார். அதனாலதான் அவருக்கு அந்த நிலைமை. சரிதான். முகமது நபிக்கும் மெக்கால பெரிய எதிர்ப்பு இருந்துச்சு இல்லையா? ஆமா, குரேஷி குலம் அவரை கடுமையா எதிர்த்தாங்க. அதனாலதான் மதீனாவுக்கு போக வேண்டியதாச்சு. ஒரு புதிய பார்வை சமூகத்துல வேர் பிடிக்கணும்னா அதுக்கு எதிர்ப்பும் வரும். தடைகளை தாண்டணும். அப்போ அன்பு, பக்தி ஒரு பக்கம்னா, சமூக நீதி, உண்மைக்காக அதிகாரத்தை எதிர்க்கிறதும் ஆன்மீகத்தோட ஒரு பகுதியா? இருக்கலாம். சோப்ரதாட்ல பல கதைகள்ல அது இருக்கு. இது ஒரு கேள்வியை எழுப்புது. உங்களுக்கு ஆன்மீகங்கிறது முழுக்க தனிப்பட்ட விஷயமா, இல்ல அது சமூக மாற்றத்துக்கான சக்தியாவும் இருக்கணுமா? இது ரொம்ப ஆழமான கேள்வி. சரி, நாம இப்ப நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். துன்பம், அறிவு, வெளிப்பாடு, அன்பு, பக்தி, அதிகார எதிர்ப்புன்னு ஞானத்தை நோக்கிய பல பாதைகளை சோப்ராவோட பார்வை வழியா பார்த்தோம். ஆமா, இந்த பயணங்கள் எல்லாமே ரொம்ப தனிப்பட்ட அனுபவங்கள், ரொம்ப சவாலானவை, ஆனா பெரிய மாற்றங்களை கொண்டு வரக்கூடியவை. சரி, இதெல்லாம் மொத்தமா நமக்கு என்ன சொல்ல வருது? மனிதன் இந்த பொருள் உலகத்தை தாண்டி ஒரு அர்த்தத்தை தேடிக்கிட்டே இருக்கான். அது ஒரு நீதித்த தேடல். சோப்ரா காட்டுற மாதிரி அந்த இறுதி உண்மைக்கு பல முகங்கள் இருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா அது தெரியலாம். புத்தரோட அமைதியிலிருந்து யோபோட கதறல் வரைக்கும், ரூமியோட பரவசத்திலிருந்து ப்ரூனோவோட புரட்சி வரைக்கும். ஆமா, பாதைகள் வேற வேற, ஆனா இலக்கு அது தனிமனிதனை தாண்டுன ஒரு பெரிய உண்மையோட தொடர்பு கொள்றது. அது நீங்க என்ன பேர் வேணும்னாலும் சொல்லலாம். கடவுள், நிர்வனம், பிரம்மம், பிரபஞ்ச உணர்வு நிலை, அது ஒரு அடிப்படை தேடல். இப்ப நாம பெரும்பாலும் வெளி உலகத்திலேயே கவனம் செலுத்துற இந்த காலத்துல, நாம இன்னைக்கு பேசின இந்த ஆழமான உள் அனுபவங்களோட பலவிதமான கதைகளை வச்சு பார்க்கும்போது, ஆழமான அர்த்தத்தோடையோ அல்லது விழிப்புணர்வோடையோ உங்களுடைய சொந்த தொடர்பை நீங்க எப்படி அடையாளம் காணலாம், எப்படி வளர்த்துக்கலாம்? நல்ல கேள்வி. இங்க நாம பார்த்த இந்த வெளிப்பாடு, ஞானம், சுய உணர்தல், இதோட தன்மை நம்ம உணர்வு நிலையோட சாத்தியக்கூறுகளை பத்தி என்ன சொல்லுது? இதை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கன்னு கேட்டுக்கிறோம். ஆமா, இந்த ஆழ்ந்த சிந்தனைக்கு நேரம் ஒதுக்கியதற்கு நன்றி. நன்றி.